எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரேட்டான குச்சி ஐஸ் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பொதுவாக நம்ம ஐஸ் செய்யணுன்னா அடுப்பில் நின்று கிண்டுன்னு கிண்டிட்டு இருப்போம். இதில் அந்த வேலையே கிடையாது. குட்டீஸுங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் தானே, கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த ஐஸ் செய்கிறதுக்கு நான் முக்கியமான பொருள் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா தேங்காய் தான். நான் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காயில் இருக்க அந்த ப்ரௌன் கலர் பார்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ப்ரௌன் கலர் பார்ட்டை கண்டிப்பாக எடுத்தால் தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். தேங்காயை ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். தேங்காய் அரைக்கிறதுக்கு முன்னாடி சுகரை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுக்கிட்டேன். இந்த தேங்காவை அரைக்கிறதுக்கு நான் தேங்காய் தண்ணியை தான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ தேங்காயை நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய் அரைக்கிறதுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தேங்காய் தண்ணி தான் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த தண்ணி பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. நம்மளால் எவ்வளோ ஃபைனாக அரைக்க முடியுமோ அவ்வளோ ஃபைனாக அரைக்கணும். இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்ததாக நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அதில் ஒரு 5 ஸ்பூன் கிட்ட பால் பவுடர் சேர்த்துக்கிறேன். கடையில் கிடைக்கும் இல்லையா, 5 ரூபா பால் பவுடர், அதை கூட ஒரு 2 பேக்கெட் சேர்த்துக்கோங்க. 10 ரூபா பால் பவுடராக இருந்தால் ஒரு பேக்கெட் சேர்த்துக்கோங்க. பால் பவுடர் நம்ம எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்ததாக நான் சேர்க்குறது சுகர் பவுடர் தான். கண்டிப்பாக சுகரை பவுடர் பண்ணிவிட்டு சேருங்க. நம்ம அப்படியே சேர்த்தோன்னா அது ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி ஆகிரும். அதனால் நான் சுகர் பவுடர் சேர்த்துக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கிறேன். உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதை மிக்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறேன். கட்டிகள் இல்லாமல் பாலை வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். பொதுவாக நம்ம ஐஸ்கிரீம் செய்கிறதா இருந்தால் பாலை வச்சு அடுப்பில் கிண்டுன்னு கிண்டிட்டு இருப்போம். இதில் அந்த வேலை சுத்தமாக கிடையாது. ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். கட்டிகள் இல்லாமல் பால் பவுடரையும் சுகர் பவுடரையும் பாலை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுருந்து தேங்காயும் சேர்த்துக்கலாம். தேங்காவை சேர்த்துட்டு இது கூடவே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப திக்காக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பால் கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக தேங்காய் அரைக்கும்போது நான் ஏலக்காயும் சேர்த்து அரைச்சிருந்தேன், அது சொல்ல மறந்துட்டேன். உங்கள்கிட்ட ஏலக்காய் பவுடர் இருந்தால் கூட அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஏலக்காய் சேர்க்கறதுனால அது ஒரு ஃப்ளேவராக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். இதுக்கு மேலே பால் ஆட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இப்போ நமக்கு ஐஸ் மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. உங்கள்கிட்ட ஐஸ் மவுல்டு இருந்தால் அதில் ஆட் பண்ணுங்கள். இல்லைனா இந்த மாதிரி குட்டி குட்டி கிளாஸில் கூட செட் பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்காக கிளாஸ்லேயே செட் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி கிளாஸ்லலாம் ஊற்றிட்டதுக்கப்புறமா மேலே ஒரு அலுமினியம் ஃபாயில் இருந்தால் அதில் கவர் பண்ணுங்கள். இல்லைன்னா ஒரு பால் கவர் இல்லைனா இந்த மாதிரி கவரில் கூட கவர் பண்ணலாம். ஆனால் நல்லா டைட்டாக கவர் பண்ணுங்கள். கட்டாயம் மேலே கவர் பண்ணணும், இல்லைன்னா மேலே ஐஸ் கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகிடும். மேலே கவர் போட்டதும் அது சீல் பண்ணுறதுக்கு ஒரு ரப்பர் பேண்டை எடுத்து நல்லா டைட்டாக போட்டுக்கிறேன். நடுவில் இந்த மாதிரி கத்தியால் கீறிக்கிறேன். கத்தியால் கீறினதும் ஐஸ் ஸ்டிக்ஸை இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இதே ஸ்டெப்ஸே நான் மீதி இருக்கிற எல்லாத்துக்குமே ஃபாலோ பண்ணிக்கிறேன். எல்லாமே ரெடியானதும் இதை ஃப்ரீசரில் ஒரு 8 மணி நேரம் வச்சிடலாம். கரெக்டாக 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். கரெக்டாக 8 மணி நேரம் ஆகிடுச்சு. ஃப்ரீசர்லேருந்து வெளியே எடுத்தாச்சு. இப்போ இதை டிமோல்ட் பண்ணலாம். டிமோல்ட் பண்ணுறதுக்காக நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிறேன். அதில் இந்த மாதிரி கிளாஸை கொஞ்ச நேரம் இன்சர்ட் பண்ணி வெளியே எடுத்தோன்னா ஈஸியாக டிமோல்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம சூப்பராக குச்சி ஐஸை டிமோல்ட் பண்ணியாச்சு. அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான டேஸ்டியான குச்சி ஐஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணோன்னா பெரியவங்க மட்டும் இல்லாமல் குட்டீஸுங்க கூட ஈஸியாக செஞ்சுருவாங்க. பொதுவாக நம்ம ஐஸ் செய்யணுன்னா அடுப்பில் கிண்டுன்னு கிண்டிட்டு இருப்போம். இதில் நமக்கு அந்த வேலையே கிடையாது. ரொம்ப டக்குன்னு முடிஞ்சிடும். டக்குன்னு உங்களுக்கு ஐஸ் சாப்பிடணுன்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்ஷால்லா வேறொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.